लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2717வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய திருவிருத்தம் என்கிற ரிக்வேதசாரமான பிரபந்தத்தினுடைய 78வது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். தலைவியான ஆழ்வார் தலைவனுடைய பெருமையை சொல்லி அவனை நாம் கலக்க முடியாமல் போயிற்றே என்று வருந்துவதான பாசுரம். பாசுரத்தை சேவிப்போம். நலியும் நரகனை வீடிற்றும் வாணன் திந்தோள் துணிந்த வலியும் பெருமையும் யான் சாலும் நீர்த்ததல்ல மைவரை போல் பொலியும் உருவில் பிரானார் புனை பூந்துழாய் மலர்க்கே மெலியும் மடநெஞ்சினார் தந்து போயின வேதனையே. அவனுடைய பெருமையை வேதத்தாலும் உரைக்க முடியவில்லை. வேதங்களே அவனுடைய புகழை உரைக்க முடியாதிருக்க பொழுது சாதாரண நான் எப்படி அவனை பற்றி பெருமையாக சொல்ல முடியும்? இவன் யார் தெரியுமா என்றால் நலியும் நரகனை என்று சொல்லுகிறார். கொன்றது வீடிற்கும் என்றால் கொன்றது. நரகாசுரன் தான் பெற்ற வரங்களின் காரணமாகவும் தான் நினைத்த மாத்திரத்திலே அரசலங்குமரிகளை எல்லாம் கவர்ந்து 16,100 அரசலங்குமரிகளையும் கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு அடைத்து வைத்து துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற போது கிருஷ்ண பரமாத்மா நேரிலே சென்று அவனை கொன்று அந்த 16,100 பெண்களையும் தன்னுடையவளாக ஆக்கி கொண்டு மனம் புரிந்தான். அப்படி ஆஸ்ரித ரட்சகன் என்று சொல்லக்கூடிய தனக்கான பக்தர்களை காப்பாற்றக்கூடிய தகுதி உள்ளவன் இவனே. பாணாசுரன் சிவனிடம் பெற்ற வரத்தின் காரணமாக அழிய முடியாமல் இருக்க ஆணவத்தோடு அலைந்து திரிய அவனுடைய 1000 கரைகளையும் வெட்டி சாய்த்து அவனை உயிரோடு மட்டும் விட்டு தன்னுடைய பேரனான அனிருத்தனுக்கு அவனுடைய மகனான உஷையை திருமணம் செய்து வைத்து மிகா பராக்கிரசாலியான பெருமான். மைவரை போல் மேனி என்றால் மலைபோல் மேலி உடையவர். அவருடைய மேனி மேல் இருக்கிற அழகிய துளசி மாலையைத்தான் நான் அடைய வேண்டும் என்று விரும்பினேனே, அது தவறா? அதுவும் இல்லாமல் போய்விட்டே, எனக்கு தகுதி இல்லாதவர் அவர் என்று கருதுகிறாரா? நரகாசுரனை அழித்தவர், பாணாசுரனுக்கு பாடம் புகட்டியவர், தன்னை வருந்தி அழைக்கிறவர்களுக்காக எளிமையான தன்மை கொண்டவராக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய மாலையை நான் விரும்பியது ஒரு குற்றமோ, அது எனக்கு கிடைக்க கூடாதோ என்று பேசுகிறாள் இந்த பாசுரத்திலே. உலகத்தையே வருத்துகிற நரகாசுரனை கொன்றதும் பாணாசுரனது வலிய தோள்களை அறுத்து தள்ளிய வலிமையும் அதனால் கண்ட பெருமையும் தலைமையையும் நான் புகழ்ந்து சொல்வதற்கு தகுதியானவை இல்லை என்று நினைக்கிறான் போலும். அஞ்சனகிரி போல் விளங்குகிற மிகப்பெரிய வடிவத்தை உடையவன் அவனுடைய உடல் மீது சாத்திய திருத்துழாய் பூமாலையை பெறுவதற்காகவே ஆசைப்பட்டு வருந்துகிற என்னுடைய பேதை நெஞ்சுக்கு இதெல்லாம் தெரிகிறதா? மிகப்பெரியவன் அவன், அவனை நீ எளிதிலே அடைய முடியாது என்று சொல்லி பார்த்தாலும் என்னுடைய நெஞ்சத்திற்கானது அதை விரும்ப முடியாது, அதை கேட்காமல் இருக்கிறது, என்னை விட்டு போய்விடப் போகிறதே என்று நெஞ்சமானது பதறுகிறது. இந்த துன்பங்களுக்கு அவனே காரணம். ஆஸ்ரித ரட்சகன், பக்தரட்சகன், பக்தவத்சலன் என்று போற்றப்படுபவன் என் விஷயத்தில் இவ்வாறு நடந்து கொள்வது சரிதானோ என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே. வீடிற்று உயிர் விடித்தது இறந்த கால தொழிற்பெயர். வீடு என்பதனுடைய விகாரம் நீட்டல் தான் வீடு என்பதை பிறவியான வீட்டு பகுதி என்று சொல்லி வீடு என்பதை மோட்சத்திற்கானதாகவும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஆஸ்ரித விரோதிகளை அழிக்கும் குணம் எம்பெருமானுக்கு இயல்பாகவும் அவனுடைய அருள் என்பது எப்போதுமே பிரதிபந்தங்கள் ஒழியக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்படி அவனுடைய அருளானது பிரதிபந்தங்களை ஒழிக்க வல்லதாக இருக்க போகும்போதும் எனக்கு அது கிடைக்க பெறாமல் இருப்பது ஏன் என்று வருந்துகிறார் ஆழ்வார். எம்பெருமானது விரோதி நிசந்திதியும் பரத்வ மகிழ்ச்சியும்
எம்போல் இருக்குமவருக்கு வலையறுத்து சொல்வதற்கு கூடியவல்ல என்ன நினைக்கிறாரோ, வேதங்களுக்கும் எட்டாதவை அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை அனுபவிக்க பொறாத வடைவிலே அவனது யோகியிலே மனம் செலுத்துதலும் ஆற்றாமை தீரையே ஊட்டுகிறது என்றவாறு என்றெல்லாம் விளக்கத்தை சொல்கிறார்கள் ஆழ்வாருடைய ஆச்சாரியர். ஆக நான் அவனை விரும்புவதற்கு தகுதியற்றவனோ என்று பேசி தலைவனுடைய பெருமையை சொல்லி அவனுக்கு நான் தகுதியானவன் இல்லையா, எனக்கு அது கிடைக்க யோகிதை இல்லையா என்றெல்லாம் ஆழ்வார் புலம்புகிறார். இந்த பாசுரத்திலே தலைவியாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுப்பிக்கலாம். நலியும் நரகனை வீடிற்றும் வானன் திந்தோள் துணித்த வலியும் பெருமையும் யான் சாலும் நீர்த்ததல்ல மைவரை போல் பொலியும் உருவில் பிரானார் புனை பூந்துழாய் மலர்க்கே மெலியும் மடநெஞ்சினார் தந்து போயின வேதனையே. என் நெஞ்சமானது அதையெல்லாம் உணராமலே வேதனையிலேயே துடிக்கிறதே என்கிறார் ஆழ்வார். நாளை 79வது பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரிவா உத்யாப்தனாவா பிரகடேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.